வருங்கால காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் காவலன் 360 யூடியூப் சேனல். காவலர் தேர்வு 2024-25 பாடத்திட்டம் உயிரியல் 6ஆம் வகுப்பில் உடல் நலமும் சுகாதாரம் அப்படிங்கிற பாடத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. 10 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும், முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கொடுக்குற தகவல் எல்லாம் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏற்கனவே 6ஆம் வகுப்பில் தாவர உலகம் விலங்குலகம் 2 படமும் வீடியோ போட்டாச்சு. பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம போடுற வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அடுத்த எக்ஸாம் வர இன்னும் ஒரு 6-7 மாதம் ஆகும் போல். அதனால் ஒரு வீடியோவாக தெளிவாக படிச்சுட்டு வாங்க. உடல் நலமும் சுகாதாரமும் பாடத்தில் முதல் கேள்வி உலக சுகாதார நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1948. ரெண்டாவது கொஸ்டின், உடலினுள் சமநிலையை பேணுகின்ற சிறப்பான நிலை டேஷ் எனப்படும்? ஆன்சர் ஹோமியோஸ்டேசிஸ். மூணாவது கொஸ்டின், ஊட்டச்சத்து எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். ஊட்டச்சத்துக்கள் அது 6 வகைப்படும். 1 கார்போஹைட்ரேட், 2வது புரதங்கள், 3வது கொழுப்புகள், 4வது வைட்டமின்கள், 5வது தாது உப்புகள், 6வது நீர். 4வது கொஸ்டின், ஆற்றல் தரும் உணவு கூறு எது? ஆன்சர் கார்போஹைட்ரேட். 5வது கொஸ்டின், கார்போஹைட்ரேட்டுகளை டேஸ் வடிவில் நாம் பெறுகிறோம்? ஆன்சர் சர்க்கரை, ஸ்டார்ச் மற்றும் நார்ச்சத்து. 6வது கொஸ்டின், மசித்த உருளைக்கிழங்கு மீது அயோடின் சேர்க்கும்போது டேஸ் நிறமாக மாறுகிறது? ஆன்சர் நீலம் கலந்த கருப்பு. 7வது கொஸ்டின், கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றல் தரும் உணவு? ஆன்சர் கொழுப்புகள். 8வது கொஸ்டின், உடலை பாதுகாத்து உடல் செல்களையும் பாதுகாப்பது எது? ஆன்சர் கொழுப்புகள். 9வது கொஸ்டின், உடல் வளர்ச்சி செல்களை புதுப்பித்தல் உதவும் உணவு எது? ஆன்சர் புரதங்கள். 10வது கொஸ்டின், அதிகமான புரதம் உள்ள உணவு எது? ஆன்சர் சோயாபீன்ஸ். 11வது கொஸ்டின், நமது உடலில் நடைபெறும் பல்வேறுபட்ட உயிர் வேதியியலுக்கு டேஸ் அவசியம்? வைட்டமின்கள். 12வது கொஸ்டின், 2 வகையான வைட்டமின்கள் உள்ளன. அவை ஒன்று நீரில் கரையும் வைட்டமின், 2வது கொழுப்பில் கரையும் வைட்டமின். 13வது கொஸ்டின், நீரில் கரையும் வைட்டமின்கள் B-C இவை 2ம் நீரில் கரையும் வைட்டமின்கள். 14வது கொஸ்டின், கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E, விட்டமின் K. 15வது கொஸ்டின், விட்டமின் A குறைபாட்டினால் வரும் நோய்? ஆன்சர் மாலைக்கண் நோய். 16வது கொஸ்டின், வைட்டமின் B குறைபாட்டினால் வரும் நோய்? ஆன்சர் பெரிபெரி. அடுத்து 17வது கொஸ்டின், விட்டமின் C குறைபாட்டினால் வரும் நோய்? ஆன்சர் ஸ்கர்வி.
18வது கொஸ்டின், விட்டமின் டி குறைபாட்டினால் வரும் நோய். ஆன்சர் வந்து ரிக்கட்ஸ். 19வது கொஸ்டின், விட்டமின் இ குறைபாட்டால் வரும் நோய். ஆன்சர் வந்து மலட்டுத்தன்மை. 20வது கொஸ்டின், விட்டமின் கே குறைபாட்டால் வரும் நோய். ஆன்சர் வந்து எலும்புகள் மற்றும் பற்கள் பலவீனம். 21வது கொஸ்டின், டேஷ் கனியில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி உள்ளது. ஆன்சர் வந்து நெல்லிக்கனி. 22வது கொஸ்டின், உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவைப்படுபவை. ஆன்சர் வந்து தாது உப்புகள். 23வது கொஸ்டின், உலக அளவில் டேஷ் சதவீதம் முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் உள்ளது. ஆன்சர் வந்து 80%. 24வது கொஸ்டின், முருங்கைக்கீரை ஏற்றுமதி செய்யும் நாடுகள். ஆன்சர் வந்து சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா, ஐரோப்பா. 25வது கொஸ்டின், டேஷ் ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக உள்ளது. ஆன்சர் வந்து முருங்கைக்கீரை. 26வது கொஸ்டின், நாம் தினந்தோறும் டேஷ் லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும். ஆன்சர் வந்து 2 லிட்டர். 27வது கொஸ்டின், சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி டேஷ் குழந்தைகள் பருமனாக உள்ளன. ஆன்சர் வந்து 14.4 மில்லியன் குழந்தைகள். 28வது கொஸ்டின், உடல் பருமன் கொண்ட நாடுகளில் இந்தியா டேஷ் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் வந்து 2ஆம் இடம். 29வது கொஸ்டின், புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள். ஆன்சர் வந்து குவாஷியக்கர் மற்றும் மராஸ்மஸ். 30வது கொஸ்டின், குவாஷியக்கர் நோயின் அறிகுறி. வளர்ச்சி குறைபாடு, கால் வயிற்று வீக்கம். 31வது கொஸ்டின், மராஸ்மஸ் நோயின் அறிகுறி. ஆன்சர் வந்து மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி. 32வது கொஸ்டின், கால்சியம் குறைபாட்டால் ஏற்படும் நோய். ஆன்சர் வந்து ரிக்கட்ஸ். 33, பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படும் நோய். ஆன்சர் வந்து ஆஸ்டியோமலேசியா. 34வது கொஸ்டின், அயோடின் குறைபாட்டால் ஏற்படும் நோய். ஆன்சர் வந்து கிரிட்டினிசம். குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம், பெரியவர்களுக்கு முன்கழுத்து கழலை. 35வது கொஸ்டின், இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய். ஆன்சர் வந்து இரத்த சோகை. 36வது கொஸ்டின், சீக்கிரம் படுக்கச் சென்று அதிகாலையில் எழும் பழக்கம் ஒரு மனிதன் நலமுடனும் அறிவுடனும் வைக்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பெஞ்சமின் பிராங்க்லின். 38வது கொஸ்டின், வாந்தி எடுத்தல் மற்றும் வயிற்றுப்போக்கு சரி செய்ய பருகுவது. ஆன்சர் வந்து ஓஆர்எஸ் கரைசல். 39வது கொஸ்டின், ஓஆர்எஸின் விரிவாக்கம். ஆன்சர் வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்.
40வது கொஸ்டின், பாக்டீரியா என்பவை டேஷ் நுண்ணுயிரி ஆகும். ப்ரோகாரியேட் நுண்ணுயிரி ஆகும். 41வது கொஸ்டின், உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை பெற்றுள்ளவை. ஆன்சர் வைரஸ்கள். ஒரு வைரஸ் டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏ பெற்றிருந்தால் அதற்கு டேஷ் என்று பெயர். ரெட்ரோ வைரஸ். நம்ம போடுற வீடியோஸ் வேலைக்கு சென்று கொண்டே படிக்கும் மாணவர்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அப்படி படிக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.